யோ அந்த மனுஷன் ரொம்ப பாவம்யா. 10 கோடியில ஆரம்பிச்சாரு, அதுல இருந்து சனியா அவர் முதுகுல பாய போட்டு படுத்துருச்சு. ரீசெண்டா வந்து நம்ம பரத்வாஜ் சார் வந்து ஒரு இன்டர்வியூ வச்சிருந்தாப்ல, பேன் இண்டியன் டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதுல வந்து வேற வேற ஸ்டேட்ல இருந்து ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. குரூப்ல டூப் அப்படின்ற மாதிரி விக்னேஷ் அண்ணனையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஏகேவோட படம் இந்த வருஷம் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கணும், ஏன் ரிலீஸ் ஆகல கேட்குமே தலைவன் தாறுமாறா பதில் சொல்லியிருக்காப்ல. அதாவது நான் சொன்ன கதை ஏகேக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தான் பிடிக்கலன்னு சொல்லி அங்கேயே ஒரு உருட்டிட்டாப்ல. இதை விட ஹைலைட்டடான மேட்டர் என்ன தெரியுமா? என்னை அறிந்தால் படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது விக்னேஷ் சிவன் செட்டுக்கு போயிருக்காப்ல. அங்க போயிட்டு ஏகேவோட பேசும்போது ஏகே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு உங்களோட 400 அடிதான் படம் ரொம்ப பிடிக்கும், அதுல வந்த பார்த்திபன் கேரக்டர் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு, இது மாதிரி ஒரு கதை கொண்டு வாங்க, நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, என்னை அறிந்தான் ரிலீஸ் ஆனது வந்து பிப்ரவரியில, 400 அடிதான் ரிலீஸ் ஆனது அக்டோபர்ல. இங்கதான் வந்து தலைவன் தொக்கா மாட்டிக்கிட்டாப்ல, மொரட்டடியா வாங்கிட்டு இருக்காரு. சரி ட்விட்டர் பக்கம் போவோமேன்னு சொல்லி அங்க போய் பார்த்தா அவரோட ட்விட்டர் ஹேண்டிலையும் காணோம். ஆனா ரிலீஸ் ஆகாத படத்தை ஏகே வந்து பார்த்தாருன்னு சொன்னாரு. உம்மால ஒருவேளை ஏகே டைம் டிராவல் பண்ணிட்டு போறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நேத்து தான் வந்து ஏகே இந்த மேட்டரை வெளியே சொல்லியிருக்காப்ல. என்னன்னா, இனிமே வந்து கடவுளே அஜித் என்ற வார்த்தையை யூஸ் பண்ண கூடாதான், மனிதன். இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி அவர் இன்னும் ஜென்டில்மேனை விட்டு வேற லெவல்ல போய்கிட்டு இருக்காப்ல. ஏகே சார் வந்து இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, உங்க ஃபேமிலியை பாத்துக்கங்க, நீங்களும் உங்க ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கு, என்னோட வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சாப்ல. அந்த மனசு இருக்கே, அதுதான் கடவுள்.